வணக்கம் செல்லமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்இ மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் 6th ஸ்டாண்டர்டோட 10th சாப்டர் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் எக்ஸசைஸ் 10.2ல 7th சம் தான் பார்க்க போகிறோம். டிட்டர்மைன் வெதர் த ஃபாலோயிங் ரேஷியோஸ் ஃபார்ம் அ ப்ரொபோர்ஷன் ஆர் நாட். இஃப் தே ஃபார்ம் அ ப்ரொபோர்ஷன், ரைட் த மிடில் டேர்ம்ஸ் அண்ட் த எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ். புரியுது உங்களுக்கு? இங்கே வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அது ப்ரொபோர்ஷன். அந்த கொடுத்துருக்க ரேஷியோஸ் வந்து ப்ரொபோர்ஷனாக இல்லையான்றதை பாருங்கள். அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, மிடில் டேர்மையும் எக்ஸ்ட்ரீம் டேர்மையும் யூஸ் பண்ணி எழுதுங்கன்னு அவங்களே சம்மில் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் அப்படி கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷன் மெத்தட்லையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், ரேஷியோஸ் ஈக்குவல் பண்ணணும். எக்ஸ்ட்ரீம் அண்ட் மிடில் டேர்ம் யூஸ் பண்ணியும் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸு மீன் டேர்ம்ஸ் பார்த்தோம். இப்போ இங்கே சம்லேயே சொல்லிட்டாங்க, மிடில் டேர்ம்ஸையும் அண்ட் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸும் யூஸ் பண்ணி செய்யுங்க அப்படின்னு. இப்போ சம் ஏ பாருங்கள், 20 men இருக்காங்க, ரேஷியோ 14 men அண்ட் 50 சென்டிமீட்டர், ரேஷியோ 35 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் என்னது, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 20, 35. மிடில் டேர்ம்ஸ் மிடில் இருக்கிறது 14, 50. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 20 × 35 அப்படின்றத நம்ம பண்ணுவோம். இப்போ 20 × 35 ரெண்டே மல்டிபிள் பண்ணும்போது 35 2s are 70, 20 × 35 are 700. ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் மிடில் டேர்ம்ஸ்னு பார்த்தா 14 × 50. அப்போ 14 5s are 70. ஸோ 14 × 50s are 700. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் மிடில் டேர்ம்ஸும் ஈக்குவலாக இருக்குது. 700 = 700. எஸ், given ratios from a proportion. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம சொல்யூஷன் எழுதி முடிக்கிறோம். இப்போ சம் பி பார்த்தோன்னா 17 kilometers 11 kilometers அண்டு அனதர் ரேஷியோ எப்படி இருக்குன்னா 102 liter, ரேஷியோ 77 liter. இப்போ இதில் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் என்னது, ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் 17 கிலோமீட்டரும் 77 லிட்டரும். அப்போ 17, 77. அடுத்து மிடில் டேர்ம் என்னது 11, 102. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் வந்து 17 × 77. மல்டிபிள் பண்ணோன்னா பாருங்கள், 7 7s are 49, ரிமைண்டர் 4, 7 7s are 49, 49 + 4 53. 1 7 is 7, 1 7 is 7, ஆட் பண்ணணும் 9, 7 + 3 10, ரிமைண்டர் 1, 7 + 5 12, 12 + 1 13. ஓகேவா? அப்போ 1309. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் மிடில் டேர்ம் பாருங்கள், 11ஐயும் 102ஐயும் நம்ம 11ம் 102வும் நிறைய மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்கில் வந்து 11 டேபிள் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அதாவது 1 2 இருக்கு இல்லையா, அந்த 1 2வை எழுதிக்கணும். இங்கே இருக்கிற அந்த 3 நம்பரையுமே ஆட் பண்ணணும். எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ 11ஓட என்ன நம்பர் மல்டிபிள் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா என்ன வருது, 10 + 2 12. ஸோ 12 எழுதியாச்சு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இந்த 11ஓட மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. 102ஐயும் 11ஐயும் மல்டிபிள் பண்ணால் 1122. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸு நாட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மிடில் டேர்ம்ஸ். இப்போ 1309 நாட் ஈக்குவல் டு 1122. ஸோ நோ. என்ன கேட்டிருக்காங்க, ப்ரொபோர்ஷனான்னு கேட்டிருக்காங்க. நோ, கிவன் ரேஷியோஸ் நாட் ஃபார்ம் அ ப்ரொபோர்ஷன். சம் சி பார்த்தோன்னா ₹30 ரேஷியோ ₹44 அண்ட் 105 டாஃபீஸ், ரேஷியோ 154 டாஃபீஸ். இப்போ எக்ஸ்ட்ரீம் டேர்ம் என்ன பார்த்தோன்னா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 30, 154. மிடில் டேர்ம்ஸ் மிடில் இருக்கிற 44, 105, 105. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா 30 × 154, 154 அப்படியே டைரெக்டாக 3யோட மல்டிபிள் பண்ணிடணும். 4 3s are 12, ரிமைண்டர் 1, 5 3s are 15, 15 + 1 16, ரிமைண்டர் 1, 1 3 is 3, 3 + 1 4. அப்போ 462. 30னால 0 ஆட் பண்ணிக்கணும், 4620. அடுத்த ப்ராடக்ட் ஆஃப் மிடில் டேர்ம்ஸ் 44 × 105. சைடில் மல்டிபிள் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். 105 44ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். சேம் ஆன்சர் 4620 தான் வருது. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் மிடில் டேர்ம்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ கிவன் ரேஷியோஸ் ஃபார்ம் அ ப்ரொபோர்ஷன். ஓகேவா? சொல்யூஷன் எழுதி முடிச்சிடணும். வாங்க சம் டி பார்க்கலாம். சம் டி பார்த்தீங்கன்னா 36 நோட்ஸ், ரேஷியோ 69 notebooks. 36 notebooks, ரேஷியோ 69 notebooks அண்ட் 60 water bottle, ரேஷியோ 115 water bottles. எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் என்னது 36, 115. மிடில் டேர்ம்ஸ் 69, 60.
இப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் வந்து 36 × 115 நான் மல்டிபிள் பண்ணால் 4140 வருது. ப்ராடக்ட் ஆஃப் மிடில் டேர்ம் 69 × 60 மல்டிபிள் பண்ணால் ஃபஸ்ட்டு 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 9 6 are 54, ரிமைனிங் 5, 6 6 are 36, 36 + 5 41, ஸோ 414. இந்த ஜீரோவை அப்படியே இறக்கிடணும். 4140 ஒரே லைனில் பிரிக்கணும். எழுதி மல்டிபிள் பண்ணணும்னு இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணணும். உங்களோட மல்டிப்ளிகேஷனை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வரணும். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் மிடில் டேர்ம்ஸும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ 4140 ஈக்குவல் டு 4140 ஈக்குவலாக இருக்குது. ஸோ எஸ் given ratios form a proportion. இப்போ sum 8 அப்படி பார்த்தீங்கன்னா the ratio of number of boys to the number of girls in two different state in given here. ஸ்டேட் ஏல வந்து பாயும் கேர்ளோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 8:6. ஸ்டேட் பியில் வந்து பாய் அண்ட் கேர்ளோட ரேஷியோ 3:4. டிட்டர்மைன் வெதர் த டூ ரேஷியோஸ் ஆர் ப்ரொபோர்ஷன் ஆர் நாட் அப்படின்னு தான் கொஸ்டின் நம்மளை கேட்டிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் ஆன்சரை. பாய் அண்ட் கேர்ளோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோ ஆஃப் ஸ்டேட் ஏ 8:6, 8/6 எழுதலாம். இப்போ பாய் அண்ட் கேர்ள் ரேஷியோ ஆஃப் ஸ்டேட் பிக்கு 3:4, 3/4 எழுதலாம். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டேர்ம் ப்ராடக்ட் ஆஃப் மிடில் டேர்ம்னு பார்த்தோம்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டேர்ம் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 8,4. அப்போ 8 × 4 ப்ராடக்ட் பண்ணுறோம். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் மிடில் டேர்ம் 6 × 3 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். 8 4s are 32, 6 3s are 18. ரெண்டுமே நாட் ஈக்குவல்ட்டில் இருக்குது. த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ். ஸோ த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் நாட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மிடில் டேர்ம்ஸ். நோ, தே ஆர் நாட் ப்ரொபோர்ஷன். செல்லமே உங்களுக்கு தொடர்ந்து நம்மளோட சேனலில் மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து நம்ம எக்ஸசைஸ்லாம் பார்த்துட்ருக்குறோம். உங்களுக்கு என்ன சாப்டர் வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அது சம்மந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ செல்லமே. பை பாய். See you in next video.